ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் திட்டங்கள் வரிசையில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் குறித்த இரண்டாவது பகுதி இடம்பெறுகிறது. இதுகுறித்து நம்மிடையே பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டுள்ளார் பட்டய கணக்காளர் திருமதி ரேணுகா முரளி. பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் குறித்து முதல் பகுதியில் நிறைய பேசணும். இந்த திட்டம் மக்களிடம் ஏற்படுத்தியுள்ள மாற்றம், இந்த திட்டத்தை தொடங்குவதற்கு முகவர்கள் நேரடியாக மக்களிடம் செல்வது, இருப்பு தொகை அவசியம் இல்லை என்பன போன்ற பல்வேறு தகவல்களை நீங்க சொன்னீங்க. இப்ப இரண்டாவது பகுதியில இந்த வங்கிக் கணக்கு திட்டத்தின் மூலம் பயனாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய அரசின் திட்ட பலன்கள், நிதி உதவி, காப்பீடு உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் குறித்து தொடர்ந்து பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் வழங்கப்படும் நலத்திட்ட உதவித்தொகைகள், அப்புறம் அந்த மானியங்கள் நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் போது ஏற்படக்கூடிய பயன்கள் என்னென்ன மேம்? மணி லீக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசாங்கத்தில் 1000 கோடி ரூபாய் மக்களை சென்றடையக்கூடிய நலத்திட்டத்துக்கு ஒதுக்குறாங்கன்னு. இந்த 1000 கோடியால் பலன் பெறவங்க 30 கோடி மக்கள்னு வச்சுக்கலாம். 30 கோடி மக்களுக்கும் சென்றடைகிறதா அப்படிங்கிறதுக்கு அந்த துறையை சார்ந்தவர்கள் அவங்களாம் தான் இதுக்கான பொறுப்பு. சரியான நியாயமான முறையில் மக்களுக்கு சேர்ந்தடைகிறதுக்கு இந்த ஜன்தான் கணக்கு மூலமாக வங்கியிலையோ தபால் நிலையத்திலையோ இல்லை கவர்மெண்ட்டுக்கே நான் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அப்ளிகேஷனில் கண்டிப்பாக கேட்குறது உங்களுடைய வங்கி கணக்கு எண். உங்களுக்கு அரசாங்க மானியமோ, அரசாங்க ஓய்வூதியமோ, அரசாங்க உதவித்தொகையோ, அரசாங்க கடனோ எது தேவைப்பட்டாலும் இந்த ஜன்தான் கணக்கு இருந்தால் மட்டுமே தான் நீங்கள் இதை பெற முடியுமே தவிர வெறும் பணமாக கையில் ரூபாய்களாக நீங்கள் பெற முடியும். ஜன்தன் வங்கி கணக்கு திட்டத்திலேருந்து பணத்தை எடுக்கணுங்கும் பொழுது ஏதானும் வரம்பு இருக்காம? மாதிரி வரம்புகள் எதுவுமே இதுக்கு கிடையாது. இது ஜீரோ பேலன்ஸ். கடைசி ரூபாய் இருக்கிற வரைக்கும் நீங்க அந்த பணத்தை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். வங்கியில பணம் எடுக்கிறதுங்கிறது சாதாரணமாக வங்கியில எல்லாரும் அப்படி பணம் எடுப்பாங்களோ அப்படிதான் பணம் எடுப்போம் நம்ம. இதுக்குன்னு தனியா முறை ஒண்ணு கிடையாது. காசோலை மூலமாக பணம் எடுக்கலாம். ரூபேங்கிற ஒரு டெபிட் கார்டு கொடுக்குறாங்க. அந்த டெபிட் கார்டை தானே இங்க இயந்திரத்தின் மூலமா அந்த பணத்தை எடுத்துக்கலாம். அரசு திட்டங்களின் பலன்கள் இந்த வங்கி கணக்கு மூலம் கொடுக்கும் பொழுது அது பயனாளிகளை எப்படி சென்றடைகிறது? பயனாளிகளுக்கு இது முழுமையான முறையில் சென்றடைகிறது அப்படின்னு தான் சொல்லணும். டிஜிட்டல் இந்தியாங்கிறது எப்படின்னாக்கா, பணத்தை எடுக்கிறதுக்கும் வங்கிக்கு போக வேண்டியதில்லை, பணத்தை போடுறதுக்கும் வங்கிக்கு போக வேண்டியதில்லை. நான் உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்கேன். நார்மலாக நான் என்ன பண்ணணும்னா உங்கள் வங்கி கணக்கில் அந்த பணத்தை போடணும், இல்லை உங்கள் கையில் பணமாக கொடுக்கணும். இது ரெண்டுமே தேவையில்லை. இந்த யூபிஐ பேமெண்ட்ஸ்லேயும் அந்த பணத்தை அனுப்பிடலாம். அதனால இப்போ ஜன்தான் கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ஆதார் கார்டோடு இணைக்கப்பட்ட ஒரு மொபைல் நம்பர் இல்லைன்னா கணக்கு ஓப்பன் பண்ண முடியாதான்னு நீங்கள் கேட்கலாம். அதை ஓப்பன் பண்ணலாம். ஆனால் இதை சௌகரியமாக பலவிதமான வேலைகளுக்கு நடுவில் இருக்கும்பொழுது வங்கிக்கு போய் பரிவர்த்தனை பண்ணாமல் யூபிஐ பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிஜிட்டல் இந்தியா முறைப்படி பணமில்லா பரிவர்த்தனை பண்ணணும்னாக்கா உங்களுக்கு ஒரு மொபைல் நம்பர் தேவை. இந்த ஜன்தான் திட்டம் அரசாங்கத்துடைய நலத்திட்டங்களை இணைத்து தனி மனிதனுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் இந்த திட்டம் மிகப்பெரிய ஒரு முக்கிய தூணாக இருக்கு அப்படிங்கறதுல சந்தேகமே கிடையாது. இந்த திட்டத்தின் முக்கிய பலன்கள் என்ன மேம்? பினான்சியல் இன்க்ளூஷனை கொண்டு வர இந்த திட்டம் எவ்வாறு உதவி இருக்கு மேம்? வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்கள், வங்கியில கணக்கு இல்லை, அதனால எனக்கு பணம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலைமை கண்டிப்பாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய முயற்சி மூலமா நம்ம முன்னுக்கு வரும்போது பணத்தை மீறி சில சேமிப்புகள் நமக்கு தேவைப்படுது. சேமிப்பு வாழ்க்கையில நமக்கு உடல்நிலை சரியில்லாததுக்காக பணம் தேவைப்படும், இல்லை ஒரு நல்ல காரியம் நடக்க, ஒரு திருமணம் நடத்துவதற்கு பணம் தேவைப்படும், ஒரு கல்லூரியில் சேர்க்கறதுக்கு நமக்கு பணம் தேவைப்படும். சேமிப்பு, கடன், காப்பீடு, இது மூணு தான் ஒரு மனிதனுக்கு தேவை. சேமிப்பு அவசர காலத்தில் உபயோகிக்கிறதுக்கு, கடன் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான முதலீடு அப்படிங்கிறத சொல்லலாம். காப்பீடு உடல்நிலை சரியாத நிலைமையாக இருக்கட்டும், எதுவானாலும் ஒரு காப்பீடு தேவைப்படுது. இந்த மூணுத்தையும் கொடுக்கறது முக்கிய பலன். ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் ஒரு அரசாங்கம் சிறப்பாக நடைபெறதுக்கு இந்திய பொருளாதாரம் இவ்வாறு வளர்ந்திருக்கிறது, எங்களுடைய நாடு முன்னேற்ற பாதையை சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை ஜன்தான் கணக்கு நமக்கு கொடுக்கிறது. ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் வரி கட்டிய பணம், வரி கட்டாத பணம் அப்படின்னு ரெண்டா பிரிச்சுக்கலாம். நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவது வரி கட்டிய பணம் மட்டும்தான். நாம் சேமிக்கக்கூடிய, நாம் சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு பணத்துக்கும் நம்ம கட்டக்கூடிய மாதிரி தான் நமக்கு திருப்பி வருது. வரி கட்டக்கூடிய பணம் வங்கி இருந்தால் மட்டும்தான் அதிகரிக்கும். வரி கட்டாத பணங்கள் வங்கிக்கு வராத பட்சத்தில், இந்த செகண்டரி எக்கானமி அதிகமாக இருக்கிற பட்சத்தில்
பொருளாதாரம் மிகப்பெரிய விதத்தில் அடிவாங்கும். பொருளாதார முன்னேற்றம் சரியாக வேணுமானா வரி இல்லா பணம் குறையணும், வரி கட்டக்கூடிய பணம் அதிகரிக்கணும். இது அரசாங்கத்தின் வழியாக. ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் பொதுமக்களுக்கு சேமிப்பு பழக்கத்தை எவ்வாறு உருவாக்கியிருக்கு மேம்? சேமிப்பு கண்டிப்பாக கையில் பணம் இருந்தால் உடனே செலவழிக்க தான் தோணும். கையில் பணம் இல்லாதப்ப தான் அந்த பணம் ஏதோ ஒரு இடத்துல பத்திரமாக இருக்கும். இந்த செலவு எப்படிப்பட்ட செலவாக வேணா இருக்கலாம். உங்களுக்கு நியாயமாக ஒரு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற செலவுகள் வேற. மற்றபடி அனாவசிய செலவுகளை வங்கியில் இருக்கிறதுனால நம்ம குறைச்சிடுவோம். கண்டிப்பாக தேவையில்லாமல் செலவு பண்ண மாட்டோம். ரெண்டாவது வங்கி கணக்கில் நான் சொன்ன மாதிரி அடித்தளமாக கண்டிப்பாக 100 ரூபாய் இருக்கணும், கண்டிப்பாக 50 ரூபா தான் நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுங்கிறதே கிடையாது. இப்போ ஜிபேலாம் யூஸ் பண்ணது 1 ரூபா கூட டெபாசிட் பண்ணலாம். சிறு சேமிப்பு எண்ணத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. கண்டிப்பாக நம் வீட்டில் இருப்பதை விட பணம் வங்கியில் இருந்தால் பாதுகாப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். பிரதமரின் வங்கி கணக்கு திட்டம் கிராமப்புற மக்களிடையே எத்தகைய வரவேற்பை பெற்றுள்ளது மேம்? நம்ம வங்கியை தேடி போல வங்கி உங்க வீட்டு வாசலுக்கு வந்துடுது. இதான் ஜன்தான் கணக்குடைய மிகப்பெரிய வரவேற்கத்தக்க விஷயம். வங்கிங்கிறது எனக்கான ஒரு இடம், அரசாங்கம் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய சப்போர்ட் சிஸ்டம், ஒரு தூணாக எனக்கு இருக்கு. என்னால் இந்த வங்கியில் பணம் வச்சுக்க முடியும், என்னால் இந்த வங்கி மூலமாக பண பரிவர்த்தனை பண்ண முடியும், என்னால் சேமிக்க முடியும், என்னால் கடன் வாங்க முடியும், கடன் கொடுக்க முடியும், என்னால் காப்பீடுகளுக்கு ஏற்பாடு பண்ண முடியுங்கிற அந்த ஒரு எண்ணத்தை மக்கள்கிட்ட தோற்று வச்சது நல்ல வரவேற்பு. பிரதமரின் வங்கி கணக்கு திட்டத்தை முறையாக பயன்படுத்துவதற்குரிய விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இருக்கா? இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு அரசாங்கம் என்னென்ன செய்யறாங்க மேம்? வங்கி கணக்கு திட்டத்துக்கு கை நாட்டு வைக்க சொல்றாங்க, ஆதார் கார்டு நம்பர்லாம் எழுதிக்கிறாங்க. நம்மளை ஏமாத்திட்டா என்ன பண்ண? இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை இந்தியா ஃபுல்லாக அரசாங்கம் முயற்சி எடுத்து நடத்தினாங்க. வங்கிகள் மூலமாக அவங்க விழிப்புணர்வு முகாம்கள் வானொலி மூலமாகவும் தொலைக்காட்சி மூலமாகவும் மக்களுக்கு விழிப்புணர்வு முகாம்கள் நிறைய நடைபெற்றன. 56 கோடி ஜன்தான் கணக்குகள் தொடக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. 67% அதில் பெண்கள். இது நம்பிக்கைக்கான விதை தானே. பிரதமருடைய ஜன்தான் திட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பிரதமரே அதை பற்றி சொல்கிறார், மக்களுக்கு எடுத்துரைக்கிறார். இப்படி ஒரு திட்டம் இருக்கு, நீங்க சேர்ந்துக்கோங்க அப்படிங்கிறது வானொலி மூலமாகவோ மக்களுக்கு இது போய் சேரணும் அப்படிங்கிறதுல அரசாங்கமும் பல முயற்சிகள் எடுக்கின்றது. பிரதமரின் வங்கி கணக்கு திட்டத்தை சரியான முறையில் பயன்படுத்தணும்னா என்ன செய்யணும் மேம்? இந்த கணக்கை உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கணும். நீங்கள் வங்கி கணக்கு மூலமாக தான் பண பரிவர்த்தனை செய்ய நீங்கள் கற்றுக்கணும் கண்டிப்பாக. ரெண்டாவது இந்த டிஜிட்டல் பரிவர்த்தனை அப்படின்னு சொல்கிறோம், இந்த ஜிபே அப்படின்னு. ஜிபே எல்லாம் ரொம்ப எளிமையாக, இதுக்கு படிப்பறிவு அவசியமே கிடையாது. இப்போ மொபைல் ஃபோனில் கலர் பட்டன்லாம் வருது. எப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்னா, பச்சை பட்டன் அமுத்தினா பணம் வரும், சிவப்பு பட்டன் அமுத்தினா அனுப்ப வேண்டாம், நம்ம ஃபோட்டோ வரும்ல, அந்த ஃபோட்டோ இருந்ததுன்னா இது நம்ம அக்கௌண்ட்டுன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட் 8 இலக்க எண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், 8 இலக்க எண்ணு ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனால் அக்கௌண்ட்டுக்கு மேலே உங்கள் ஃபோட்டோ இருந்தது வச்சுக்கோங்களேன், சரி நம்ம அனுப்புகிறவங்க இவங்களுக்கு தான் போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதனால் டிஜிட்டல் நான் சொல்கிறது, ஃபோனை வச்சுட்டு நீங்கள் ரொம்ப ஈஸியாக கண்டிப்பாக பண்ண முடியும். இந்த இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா யூபிஐ பேமெண்ட்ஸ்க்குலாம் இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் கூட வேண்டான்னு சொல்கிறாங்க. சாதாரண ஃபோன் இருக்குல்ல, பட்டன் ஃபோனை வச்சுக்கிட்டே நம்ம பரிவர்த்தனை பண்ணலாம். ஆண்ட்ராய்டு ஃபோனோ காஸ்ட்லி ஃபோனோ ஒன்றும் அவசியம் இல்லை. பட்டன் ஃபோனில் சாதாரணமாக நீங்கள் பண பரிவர்த்தனை பண்ணக்கூடிய ஒரு முயற்சி அரசாங்கம் நமக்கு வழங்கியிருக்கு. இணையதள சேவை இல்லாமல் பட்டன் ஃபோனை வச்சுக்கிட்டே கண்டிப்பாக பண பரிமாற்றம் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக பண்ண முடியும். இதெல்லாம் பண்ணுறது மூலமாக வங்கி பரிவர்த்தனையை அரசாங்கம் எளிமையாக்கியிருக்கு. இதெல்லாம் பண்ண முடியாது முன்னாடி. இப்போ அதை எளிமையாக்கிறதுக்கு அதற்கு தான் இந்த டிஜிட்டல் இந்தியா திட்டமும் உள்ளே வந்துடுது. யூபிஐ பேமெண்ட் பண்ணுறதுக்கும் நம்முடைய கைபேசி வழியாக பண பரிவர்த்தனை செய்யறதுக்குமான முயற்சிகளை அரசாங்கம் எளிமையாக்கியிருக்கு. இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம சொன்ன மாதிரி இந்த வசதிகள் எல்லாம் அரசாங்கம் கொடுத்துரும், ஆனால் அதை உபயோகிக்கிறது நம்ம தானே. அதுக்கான முயற்சியை நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். சரியான பணம் கொடுக்காதீங்க, எனக்கு அக்கௌண்ட்ல அனுப்பிடுங்க நம்ம தான் சொல்லணும். நம்ம பணமா கொடுங்கன்னு கேட்டானாக்கா எழுத்தாப்பருக்கு பணமா தானே கொடுக்க போறாங்க. இல்ல எனக்கு பணம் வச்சுக்கிறது ரிஸ்க்கு, தொலைஞ்சு போயிடும், இந்த ஜிபே பண்ணிடுங்கன்னு போனை காமிக்கிறது பரவலாக வந்திருக்கு. பிரதமரின் ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து நாடு முழுவதும் எத்தனை பேர் இணைந்துள்ளனர்? இதன் மூலம் எத்தனை கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன மேம்? இந்த ஜன்தான் வங்கி கணக்கு திட்டம் தொடங்கிய நாள் 2014 ஆகஸ்ட் 28 2015 பூஜ்ய கணக்கு பணமே இல்லாமல் வெறும் வங்கி கணக்கு மட்டும் 58 விழுக்காடு. 10 வருடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 58 விழுக்காடுலேருந்து 10 விழுக்காடாக மாறி இருக்கு.
90 விழுக்காடு மக்கள் வந்து பணம் அக்கௌண்ட்ல வச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இன்னும் சில வருஷங்கள்ல பணம் இல்லாத வங்கி இருக்காது, அந்த நாள் வந்து வெகு தொலைவில் இல்லை. 67 விழுக்காடு வந்து கிராமப்புற மக்கள் வந்து ஜன்தான் திட்டத்தில் வந்து இணைஞ்சிருக்காங்க. வங்கி கணக்கு வைத்திருக்கும் பெண்கள் தான் அதிகம் அப்படின்னு வந்து கண்டிப்பாக சொல்லலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா 56 கோடி வங்கி கணக்குகளில் கிட்டத்தட்ட இப்பொழுது இருப்பு வந்து 2.25 லட்சம் கோடி ரூபாய். விபத்து காப்பீடு திட்டத்தில் 2 லட்சம் வரைக்கும் இப்போ உயர்த்திருக்காங்க. லைஃப் இன்சூரன்ஸ் சொல்லுவோம், ஒரு சின்ன அளவு ஒரு அமௌண்ட்டை கட்டினோம்னாக்கா லைஃப் இன்சூரன்ஸ் ஜன்தான் கணக்கு மூலமாக பண்ணிக்கலாம். என்னுடைய பேலன்ஸுக்கு மேலே 10,000 ரூபாய் வரைக்கும் என்னால் வந்து அதிகமாக வங்கியிலேருந்து பணம் எடுத்துக்க முடியும். அதுக்கு ஒரு வட்டி உண்டு, அந்த வட்டியை நம்ம வந்து கட்டுற மாதிரி இருக்கும். மிக குறைந்தபட்ச வட்டி. 300க்கு மேற்பட்ட திட்டங்களுடைய பயன் வந்து மக்களுக்கு சரியான விதத்தில் போய் செஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 30 லட்சம் கோடி ரூபாய் மக்களுக்கு உதவி திட்டங்கள் மூலமா வழங்கப்பட்டிருக்கு. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கிய பயணத்துல இந்த திட்டம் எந்த அளவு உதவிகரமா இருக்கு? இந்த திட்டம் நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியில எந்த அளவு பங்கு வகிக்குதுமா? ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு தனிமனித வளர்ச்சியும் தேவை. ஜிடிபி அப்படின்னு சொல்லுவோம், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். பொருளாதார வார்த்தை அது. நம்ம பொருளாதாரத்தை பற்றி பேசலைன்னா கூட ஒவ்வொரு தனி மனிதனும் சேர்ந்து தான் வந்து இந்திய பொருளாதாரத்தை உயர்த்திக்கிறான் என்பதில் சந்தேகமே இல்லை. இப்போ நான் வந்து உங்களுக்கு முந்தின கேள்விக்கு கணக்கு சொல்லும் பொழுது 300க்கு மேற்பட்ட திட்டங்கள் போய் அடைஞ்சிருக்கு. 2.25 லட்சம் கோடி அளவு வந்து பணம் வந்து வங்கிகளில் செலுத்தப்படுது. 90 விழுக்காடுக்கு மேலே வந்து பணமில்லா பரிவர்த்தனை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இதை செய்வதெல்லாம் யாரோ இல்லை, தனி மனிதர்கள் தான். ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படிங்கிற சொல்ல பொருளாதார வளர்ச்சியில் இந்திய குடிமகன் ஒவ்வொருத்தரையும் அது கூட இணைப்பது தான் திட்டத்தின் முக்கியமாக நோக்கமாக இருக்கிற பட்சத்தில் அரசாங்கம் மட்டும் இல்லாமல் தனி மனித வளர்ச்சிக்கும் இந்த ஜன்தான் திட்டம் மிகவாக பயனாக இருக்கின்றது. அதாவது பேசிக் எக்கானமி அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கு அனைத்து மக்களும் தான் சௌகரியமாக பொருளாதார வளர்ச்சி வந்து தொழிலாளர்கள் தான் நிறைய ஃபோன் வச்சுக்கிறாங்க. கைபேசியில் பணம் கட்டுறதுக்கு ஒரு வங்கி கணக்கு தேவை. ஸோ இந்த விதமான ஒரு டிஜிட்டல் இந்தியாவாக இருக்கட்டும், வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படின்னு வந்து சொல்கிறோம், அதற்கான முயற்சி எல்லாமே இந்த வங்கி கணக்குலேருந்து தான் ஆரம்பிக்கிறதுனால இந்த ஜன்தான் திட்டம் பல திட்டங்களை இணைக்கக்கூடிய ஒரு மைய திட்டமாகவும் ஒரு தூணாகவும் வந்து இருக்கக்கூடிய கண்டிப்பாக ஜன்தான் திட்டம் அப்படிங்கறத வந்து சொல்லலாம். ஜன்தன் வங்கி கணக்கு திட்டத்தின் பலன்களை முழுமையாக பொதுமக்கள் அடைவதற்கு நீங்கள் கூறும் ஆலோசனை என்ன மேம்? டிஜிட்டல் கல்வி தேவை. வங்கி மூலமாக தான் என்னுடைய பரிமாற்றங்களை செய்வேன் என்ற சுய விழிப்புணர்வு கண்டிப்பாக அதுக்கு தேவை. வங்கிங்கிறது அரசையும் மக்களையும் இணைக்கக்கூடிய ஒரு சாதனம், ஒரு ஊடகமாக தான் வந்து வங்கிகள் செயல்படும் போது அந்த வங்கியின் பயன்களை சரியான விதத்தில் வந்து நம்ம உபயோகப்படுத்திக்கணும். எல்லாற்றுக்குமே ஒரு வழிமுறை உண்டு, ஒரு நெறிமுறை உண்டு. அந்த நெறிமுறையை கணக்காக வந்து சரியான விதத்தில் நம்மளுடைய தனி மனித பொருளாதார முன்னேற்றத்திற்கு கண்டிப்பாக உதவும் அப்படிங்கிறதுல வந்து சந்தேகம் கிடையாது. பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் மூலம் நாட்டின் பொருளாதாரம் எந்த அளவு மாற்றம் அடைந்துள்ளது, சமூகத்தில் எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னு சொன்னீங்க மேம். பெண்களுக்கான பொருளாதார சுதந்திரத்தை எந்த அளவு இந்த திட்டம் கொடுத்திருக்கு அப்படின்றதையும் சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு தகவல்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி மேம். நன்றி.